Hey guys, welcome back to another new பேய் தேடல் வீடியோ. This is விக்ரமிக்கி, மாறன், அப்துல், சந்தோஷ். இங்கே வந்து மலையாளம் சார்ந்தவங்களும் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்துல்லா ப்ரோ அவர் வந்து மலையாளம் பேசுவார். எனக்கு தெரியும், 2 வாட்டி சபரிமலைக்கு போயிருக்கேன். இங்கே நான் கேள்விப்பட்ட மாதிரியே மலையாளத்தை சார்ந்தவங்க இருக்கீங்களா? ഇവിടെ കുറെ മലയാളികൾ വർക്ക് ചെയ്യുന്നത് ഞങ്ങൾ കേട്ടു. അത് സത്യമാണോ? மலையாளத்துல என்ன சினிமா அவரு விக்ரம் சொல்லிட்டு வரேன்னு சொல்லி அப்படி கேட்டாரு. என் போன் அப்படியே கேப்சர் பண்ணாரு. மச்சான் மச்சான் அங்க பாறேன் மேல பாறேன் பார்த்து மாயிடு ஒரு குழப்பது என் வயசு என் முன்னாடி கேட்கும். என்னடா டென்ஷன் ஆவற கேக்குதா இல்லையா? என் முன்னாடியே இருக்கு. இல்ல தயவு செய்து வா. சந்தோஷ் ப்ரோ இல்லடா. சந்தோஷ் ப்ரோ சந்தோஷ். Hey guys, welcome back to another new பேய் தேடல் வீடியோ. This is விக்ரமிக்கி, மாறன், அப்துல், சந்தோஷ். guys ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பிளாக் ஷேடோ டீம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய 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 லொக்கேஷனே சொல்லலாம். அதுக்காக நாங்கள் 4 பேர் ஒன்றா சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு முட்கள் நிறைந்த காடாக இருந்திருக்கு. அப்பத்துலேருந்து இந்த இடத்துல அமானுஷ்யமான விஷயங்கள் பல நடக்கிறதா சொல்லப்படுது. இந்த இடத்துல விறகு எடுக்க வர ஆளுங்க இந்த இடத்துல நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்களை பார்த்து இங்கே வந்து விறகு வெட்டுறதையே விட்டுட்டாங்க. இப்படியே சில நாட்கள் போக இந்த இடத்துல இருந்து 4 பேரோட சடலம் கண்டுபிடிக்கப்படுது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு இளம் பெண்ணோட சடலமும் ஒரு குழந்தையோட சடலமும் கண்டுபிடிக்கப்படுது. இது அங்கே இருக்க மக்களிடையே பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதிலிருந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா பேய்க்காடு அப்படின்னு இங்கே இருக்க மக்களால் கூப்பிடப்பட்டு வந்திருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த இடத்த வாங்க ஒருத்தர் முன் வராரு. அவர் கேரளாவை சேர்ந்த ஒரு வணிகர். இந்த இடத்த சுற்றி இருக்க மக்கள் எவ்வளவோ அவர்கிட்ட வான் பண்ணியும் அவர் அதை கேட்காம அந்த இடத்த வாங்கி அவரோட பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியும் காமிச்சிருக்காரு. இப்படியே சில வருஷங்கள் போக அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற கேரளாவை சேர்ந்த ஒரு நபர் மாடியிலிருந்து ஒரு ஹோல்ஸ் வழியாக கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. இதை தொடர்ந்து வெவ்வேறு காரணங்களால் அங்கே ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. இந்த சம்பவத்தோட உச்சமாக அந்த கேரளாவை சேர்ந்த வணிகர் மர்மமான முறையில் அவர் ரூமில் இறந்து கிடந்திருக்காரு. இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த இடம் முற்றிலும் கைவிடப்பட்ட இடமாகுது. இத்தனை உயிரிழப்புகள் நடந்த இந்த இடத்துல தான் இன்றைக்கி நம்மளோட அமானுஷ தேடல் இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி சம்பவம் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடந்திருக்கு. அது இல்லாமல் வந்து இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி நிறைய ஊர்லேருந்து ஒர்க் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. ஸோ அந்த ஆக்சிடென்ட்னால இப்போவும் இந்த இடத்துல வந்து டிஸ்டர்பன்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி எந்த பில்டிங்ஸோ எதுவுமே கிடையாது, தனியாக அந்த இடம் மட்டும் தான் இருக்குது. ஆமாம், இங்கே வந்து வேறு பில்டிங்ஸ் கட்டுறதோ இது ரெனோவேஷன் பண்ணுறதோ எந்த முயற்சியும் எடுக்கல. அது அப்படியே விட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு இப்போவும் நம்புகிறாங்க இந்த இடத்துல. சவுண்டு இவ்வளோ நேரம் காத்தடிச்சு தான் இருக்குது. ஓகே ஓகே போகலாம் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக வந்து நாங்கள் நடந்து வரும்போது யாரோ எங்களை கூப்பிட்டாங்க. அது நல்லா யாரோ ஒரு ஆனால் சுற்றி முற்றி காடு தான், இங்கே யாருமே ஆள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. யாரோ கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. ஆனால் தெளிவாக கேட்டேன், ஏதோ சம்திங் கேட்டுச்சு. நல்ல ஒரு ஆம்பளை குரல், நல்லா கிளியராக கேட்டு. நம்ம தமிழ் மாரில் ஏதோ ஒரு லாங்குவேஜில் பேசுகிற மாதிரி ஒரு மாதிரி. ஸோ இன்னைக்கு அவருக்கு மலையாளம் தெரியும். ஆமாம், இங்கே இருந்து நீங்கள் ஸ்டோரி கேட்டிருப்பீங்க. ஸ்டோரியில் கேட்கும் போது இங்கே வந்து மலையாளம் சார்ந்தவங்களும் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்துல்லா ப்ரோ அவர் வந்து மலையாளம் பேசுவார். எனக்கு தெரியும். ஆமாம், அப்போ என்ன பண்ணுவார்னா 2 வாட்டி சபரிமலைக்கு போயிருக்கேன். வா 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 சபரிமலை சொன்ன படிக்கட்டே நிறைய பேர் இறந்துருக்காங்க. இங்கே வந்து கொஞ்சம் என்னென்ன கெமிக்கல் அதெல்லாம் இருக்குது, கொஞ்சம் பார்த்து சேஃபாக தான் இருக்கணும் நம்ம. அதேமாதிரி பாம்பும் இங்கே நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
மேடும் பள்ளம் முள்ளு கில் எல்லாமே இருக்குது. ஒரு பெரிய ஒரு அட்வென்ச்சராக இருக்கும். டீம் பண்ணதுலேயே ஒரு டாப் 3ல இந்த ஃபேக்ட்ரி பெருசு வந்துமா. ஓகே, உள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொன்னல இங்கே பாருங்க, சுற்றி முற்றி காடு தான். எங்கே பார்த்தாலுமே ஃபுல்லாக காடு தான். மேபி அதனால தான் சேஃபாக வரணும். அதை பாம்பு வச்சுன்னா நம்ம உள்ளே வந்து வெளியே போகிறதுக்கு கஷ்டம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல். ஆமாம், ஹேண்ட் கண்டிஷன் வச்சுக்கிறியா? நல்ல வெல்கமிங். காத்தா இருக்கும். காற்றுலாம் ரொம்ப நேரமாக கேட்டுட்டு தான் இருக்கு. இல்லை உண்மையை சொல்ல ரொம்ப காத்திருக்குது வந்து. எல்லாரும் கேட்கணும், இப்போ தான் கேட்கணும். பார்த்தோம் ட்ரெய்லர் கட்டு. நீ குதிப்பேடா காலு. ஓகே, பக்கம் தண்ணி இருக்கு பார்த்துவாங்க. இந்த இடத்துல யாரோ வந்து ஒரு கத்துனா சவுண்ட் கேட்டுச்சு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பேசாமல் இருக்கோம். ரொம்ப கம்மியாக பேசினாலும் சரியா சவுண்டு. ஏன்னா ரொம்ப வைடாக இருக்குது. ரொம்ப தூரத்துலேருந்து சவுண்டு வரும், நம்மளுக்கு கேட்காது. அதெல்லாம் இந்த ஓப்பன் பிளேஸ் நிறைய இதெல்லாம் தான் ஆசிட்ல நைட் விஷன் வச்சுக்கோ. ஏன்னா இது தூரத்தில் இருக்க இது வேணும். ஓகே, பார்த்துவாங்க. ஆசிடாடா நீ ஏன் கூடியா? அவர் கழுத்துக்கு போட்டு விளையாட பார்த்தோம். வயசு கலர். டேய் என்னடா யோ, என்ன பண்ணுறீங்க? பூச்சி லைட்டான பூச்சி வருது. ஏய் இதில் எப்படா இறங்குறது? வா 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 வா. கேமரா அப்படி ஏறா மேலே ஏறா. சவுண்டு குழந்தை சொன்ன மாதிரி கேட்டுச்சு. சரி மேலே ஏறாங்க. லைட் இல்லாமல் என்ன பண்ணுறது? மேலே லைட் ஆன் பண்ணுறது. லைட் கேமரா என்ன ஒரே அவ்வளோ குழவையா இருக்காங்க. உள்ள போய் பார்க்கணுமேடா. குழவி போனா வந்தாண்டா. இந்த வழி கொட்டு வாங்கிட்டுலாம் பண்ண முடியாது. வீடியோ பார்த்து உள்ள இருக்குது. கைஸ் ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்குது. இந்த இடத்துக்குள்ள வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆடு மாடி கூட மேயாது போட்டான் அந்த இடத்துல. முள்ள எடுக்காமே போகுது. கால் ஏய் பார்த்து கால்லாம் சொல்லுது. இங்கே மணி என்ன கிட்ட வாடா கட்டுற கடு பண்ணத்து பூச்சி. டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அது உங்களுக்கு பாவம். பார்த்து 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 முள்ளு குத்தி எடுக்குது. பார்த்து வாங்க. ஒயிட் கலர் பேண்ட் போகும்போது ரெட் கலர் உள்ள சத்தம் கிடைச்சா உங்களுக்கு மைல்டா கிடைச்சா? ஏய் இந்த பதில் உள்ள 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 அந்த சைடு குழவி பார்த்தா அந்த சைடு இந்த சைடு கேட்குது. பார்த்துடா. இங்கேருந்து சத்தம் தான் வருது. காது அடிக்கிறா. ஏப்பா காதுல எந்த கடிச்சிச்சுடா. சின்ன 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 காதுல எதாவது இருக்கா பாரு. பறக்குதா. உங்களாம் காது கிட்ட தானே கொஞ்சம் போச்சு 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 போச்சு. அது வந்து உட்காந்துருக்கு. பயப்படுறீங்க கடிச்சிச்சா? இல்லடா ஒரு மாதிரி ஆகுதுடா. அது ஆஃப் பண்ணுறேன். ஓ கைஸ் அந்த பில்டிங் கிட்ட போயிடலாம்டா. வந்துடுறேன் இங்கே வாங்கடா. இதுக்கு பண்ணீங்க நீ ஜஸ்ட் சும்மா இருக்கிறது பார்த்தாங்க. போகலாம் கட் பண்ணிக்க. செக்டாக வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி அது அவங்க கூட செக் ஆரம்பிச்சாலிட்டு அங்கே தான் நம்ம வந்து கொலைக்கிட்ட கடி வாங்கணும். மணி கடி வாங்கணும். ஒன்றும் ஆகலடா. இப்போ காலையில் இது எதுவும் வாங்கலை. அது உட்காந்துருக்கு. அவள் தான் ஆனால் மாதிரி வந்து பார்க்கலாம். போக தெரியும். அதெல்லாம் வீங்கிச்சுன்னா தெரிஞ்சிடும். இல்லை ஏய் கொட்டினா வலிக்கே தாங்க முடியாதுடா. இது வீங்க. ஆனால் அங்கே கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு. அதை தாண்டி நம்ம வந்து தான் ஒரு மாதிரி கஷ்டம்.
ஆனால் அந்த இடத்துல லைட் ஆன் பண்ணாமல் நம்ம விளாக் பண்ண முடியாது. ஆமாம், பள்ளம் பள்ளமாக இருக்கு. சார்ஜுக்கே ஆமாம் கைஸ், கைஸ் பப்ஜி பிளேயராக இருந்தால் உங்களுக்கு தெரியும், மில்டா பவர்னு ஒரு மேப் இருக்கும். யாருக்கெல்லாம் தெரியுமோ கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரியே இருக்குது. இது கேமராவில் பார்க்க சின்னதாக இருக்குது, பட் செம்ம பெருசு. 200 feet கிட்ட இருக்கும் கண்டிப்பாக. போங்க போங்க. அழகாக சவுண்ட் கேட்குது. வேலையா? அப்துல்லா ஒரு ஸ்ட்ரைட்டில் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் முன்னு தான் கேட்குது. பொறுமையாக பேசுகிறேன். காற்றுல கேட்காதடா, உள்ளே போனாலே கேட்கும். வாடா. இவ்வளோ பெரிய இடமா? எங்க எங்க இப்போ ஏதோ கல் மாதிரி வந்து எங்க மணி முன்னாடி சொல்லலை இன்சைட் இல்லை, இது வேறு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி சவுண்டு நல்லாவே கிடைச்சு. டேய் பின்னாடி யாரும் வர மாதிரி, பின்னாடி யாரும் வர மாதிரி. பாரா, என்னடா இது எம்டியாகுதுடா. டேய் என்னடா பொய்யாடா சொல்கிறேன். அப்போ காத்துல செடி ஆடுதுல, முள்ளு காடு, அது அப்படிதான் தெரியும்டா. போட முள்ளுக்காடு அது பின்னாடி வருது. பின்னாடி தான்டா அதுவும். ஏன் வர்றாங்க என் சைடு போகும். ஆ ஒருத்தர் ஒரு சைடு போனால் ஒருத்தர் இன்னொரு சைடு போய் பாருங்க. மணி வா. ஃபஸ்ட்டு ஆள் மாதிரி யாராச்சும் இருக்காங்களா கேட்டுக்கோ. குரல் கொடு. இந்த பக்கம் கல் மட்டும் தான் வந்துச்சு, சத்தம் அந்த பக்கம் தான் வந்துட்டு. நம்ம இந்த பக்கம் வரோம். அந்த சைடு தான்டா சவுண்ட் கேட்டுட்டு இருக்கானா? தெரியுமா தெரியல. ஏய் 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 அப்படின்ற மாதிரி கிடைச்சு. ஏய் யாரே நல்லா கிடைக்கிறா. சரி ஆள் இல்லை, ஆள் சவுண்ட் மாதிரி இல்லை. ஆத்மாவா கம்யூனிகேட் பண்ணு. இங்கே நடந்த ஆக்சிடெண்ட்டில் நிறைய பேர் இறந்து போனதாக வந்து கேள்விப்பட்டோம். அவங்கள யாராச்சும் இங்கே இருக்கீங்களா? இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா நீங்கள்? ஓடாத கால் ஞாபகம் இருக்குல்ல. பார்த்தோம். ஸோ லைட் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வா, நீ பொறுமையாக ஒன்றும் பிரச்சனை விட்டுலாம் போக மாட்டேன். தூங்குறதுக்கு முன்னாடி யாரும் பார்த்த மாதிரி இருந்தது. அப்துல்லா ப்ரோ, மலையாளத்தில் பேசி போகிறேன் உங்ககிட்ட. சரி பேசலாம். இங்கே இறந்துருக்கவங்க முக்கால்வாசி மலையாளம் தான் ப்ரோ. ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. மலையாளத்தில் பேசுங்க, உங்களுக்கு மட்டும் தான் மலையாளம் தெரியும். ரொம்ப பேசாது. ഇവിടെ ഞങ്ങളില്ലാണ്ട് വേറെ ആരെങ്കിലും ഉണ്ടോ? எங்க பாத்தியா? பார்த்தேன். என்ன பார்த்த? பாத்தியா எந்த கல் ஃப்ரெண்ட் சொல்றேன்? கேட்கல இவனுக்கு அங்கே தான் வருது. இந்த கல்லுடா, இந்த கல்லுடா. நான் உள்ளே வரும்போதே சத்தம் கேட்டு இருக்கு. சரியா, இந்த சரௌண்டிங்கில் தான் கேட்குது. நம்ம போய் பார்த்தாலும் அங்கே இருக்க போகிறதுல நீ முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னா பேசு. அவங்க பேசுறதை வச்சு நம்ம இது பண்ணலாம். தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதே தான் எங்கள் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது தான், கன்ஃபார்மாக இருக்குது. அவர் பேசி கம்யூனிகேட் பண்ணி ஏதாவது எடுத்தாருன்னா நம்ம அதை வச்சு ட்ராவல் பண்ணலாம். பண்ணு, கம்யூனிகேட் பண்ணு. அதுதான் மலையாளத்தில் கேட்டு பாரு. வந்து வந்துச்சு அந்த பில்டிங். இந்த பாரு பார்த்துருங்க கைஸ். கெமிக்கல் ஃபுல்லாக கெமிக்கல். மாஸ்க் க்ளவுஸ் எதுவுமே இல்லையே. இங்கே வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்து நிறைய ப்ரோ, நான் தமிழில் கேட்குறேன், அப்படியே மலையாளத்தில் பேசுறியா? ஆ, இங்கே நான் கேள்விப்பட்ட மாதிரியே மலையாளத்தை சார்ந்தவங்க இருக்கீங்களா? ഇവിടെ കുറെ മലയാളികൾ വർക്ക് ചെയ്യുന്നത് ഞങ്ങൾ കേട്ടു. അത് സത്യമാണോ?
ப்ரோ இது இந்த பாருங்க அது என்ன அப்படி ஆடிட்டு இருக்கு? சத்தம் பத்தியாடி நீங்க இங்க இருக்கீங்க நல்லா தெரியுது. எங்க முன்னாடி நீங்க வர முடியுமா? നിങ്ങൾ ഇവിടെ ഉണ്ട് ഞങ്ങൾക്ക് മനസ്സിലായി. ഞങ്ങളുടെ മുമ്പിൽ വരാൻ പറ്റുമോ നിങ്ങൾക്ക്? ஒன்றும் புரியல எனக்கு. எனக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மனசில் ஆகிட்டு இல்லை. என்னடா அது? சுவிட்ச் போர்டு மட்டும் வருது. சனி காரணம் பார்த்து. என்னாச்சு? ஏய் சத்தம் வருது பார்த்து. കുറേ നേരമായിട്ട് നമ്മൾ ആരോ ഫോളോ ചെയ്യുന്നുണ്ട്. അത് നിങ്ങളാണ്. என்ன குழந்தை வயசுமா இருக்கு கிடைக்குது மலையாள குழந்தை. ப்ரோ பார்த்தோம். நீங்களாவது வசிக்கின்ற இடம் இதுடா. உங்க நீங்கள் கேரளாவில் என்ன நாடு? நான் அறியலாமோ? நீ மூடு. நீ போய் வெங்காயம் அரி. அது இல்லாம ஒன்றும் இல்லை, அவர் பேசும்போது அவரே பேசணும். ரெஸ்பான்ஸ் வருதா? ஏய் எனக்கு தெரிஞ்சு மலையாளத்தை நீங்க பேசியே டென்ஷன் ஆக்கி டிக்கெட் ப்ரோ பண்றீங்க. அது சொல்லுவாங்க. நல்லா பேசுவாங்க மலையாளம். இடம்னா ஸ்தலம் தான். நீங்களே ஸ்தலம் எவட அன்னம் கழிச்சோ? மணி அசிக்ஸ்மா திட்டுவேன் ப்ரோ. மலையாளம் இன்னொரு லாங்குவேஜ் தெரியும், கெட்ட வார்த்தை லாங்குவேஜ். அசிக்ஸ்மா திட்டுவேன் தேவையில்ல. கத்துவா வந்த மலையாளத்தை நல்லா பேசுவேன். அவர் பேசுறது ரெஸ்பான்ஸ் வருதுல, போட்டி போட்டு கத்துவீங்க. ஆக்சுவலாக தமிழில் தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. ஏதோ மலையாளத்துல கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றோம். ஏய் மேலடா, இன்னும் இவ்வளோ கிளியரா கேக்குது. ஐயோ எப்படியா மேலே போது வழியே இல்லையா? ஆசு கம்மிக்கலாமா? கெமிக்கல் இதுக்குள்ளயா ஷேடோ மாதிரி கட்டிச்சு. நான் அடிச்ச லைட்டா என்னன்னு தெரியல கன்ஃபார்மா. அடிக்கல போகுது. கரெக்டா சொல்லுங்க. அடியில போடுவான். டேய் இப்படிலாம் போனதேடா. நீங்க கீழே தான் இருக்கீங்களா? நீங்க கீழே இருக்கிறது உண்மைனா உறுதிப்படுத்துங்க, நாங்கள் உள்ள வரோம். ஏய் நல்லா கேக்குது. உள்ள பார்த்தோம். மூச்சு கொஞ்சம் எழுத்து மூச்சு லைட்டா. ஏய் மச்சான். டேய் டேய் உங்ககிட்ட தான் வரோம். இது வரைக்கும் இப்படி போனது. நீ ஏன் குழந்தை மேலே உட்காந்துருக்க? இங்க வாயா. ஒன்றும் புரியல. நீங்க ஏன் ஒரு டென்ஷனா இருக்கீங்க? இப்போ நாங்க என்ன பண்ணிட்டோம்ல? நீ என்ன டென்ஷன் ஆகுற? உள்ள கேக்குது, வெளியே கேக்குது. உள்ள நம்மளுக்கு மேல அப்படியே. டேய் 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 நம்மளுக்கு மேல டப்புன்னு போய் பார்ப்போம். எங்களை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? மலையாளத்தில் வைக்கலாம். எங்களுக்கு ஐயம் என்ன? என்ன பண்ற? யார் என் ஃப்ரெண்ட் இல்ல. கேமராவே இல்ல. யோ நீ டெலிவரியா? நீ மேல போ. ஓகேவா? நம்ம கீழே போறோம். எம்டி. ஏய் அங்க சத்தம் என்னது? டார்ச் விடு. உள்ள இருக்கீங்களா? என்னடா இது உள்ள போகுது? பாத்தீங்களா நீங்க? ப்ரோ பாத்துதான் ப்ரோ கத்திட்டு இருக்க. நீதான் ஏய் ஐயோ அடக்கேல டெக்னிக்கல் எதனா നിങ്ങൾ ആരാ? നീ யாரு? ஏய் யாரு இது? நம்மளுக்கு மேல என்ன மேல கடவுள் என்னடா நமக்கு மேலனா? ப்ரோ இங்க சத்தம் இதுவா? ஏன்னா தள்ளி விட்டு விடுங்க. நீதே என்ன தள்ளி விடுற? லாக் பண்ண மாதிரி நடுவுல சுத்தல. இது கீழே அது வலிக்கே. கீழே விட டேய் ஆல்ரெடி கீழ தான இருக்கும். இது மேல கீழ.
டேய் என்னடா பண்ற? ஓகே நீ ஃபர்ஸ்ட் டைம் இது சபையில வந்ததே நானும் வந்தது ஃபர்ஸ்ட் டைம். சரி அடர்க்க சி இது ஏதோ வளர கம்முன்னு வெளியே 2 சுத்துது மேல. வெளியே 2 சுத்துது. ஆமா வேற வழி இல்லை, நம்ம இப்படி போறதுதான் பெஸ்ட். வா மித்தவங்க போறதுதான். அப்போ கேப்சர் பண்ணிட்டேன். நிஜமா கேப்சர் பண்ணிருக்கேன். நான் கேப்சர் நல்லா கேப்சர் இன்னும் சத்தம் கேட்டு தான் இருக்கு. நம்மளுக்கு பின்னாடி கேட்கலையடா பின்னாடி கேட்டது ப்ரோ ஏன் பாருங்க நம்ம தலைக்கு மேல சவுண்ட் கேக்குற மாதிரி இருக்கு. ப்ரோ இடிஞ்சு வந்துற போகுது ப்ரோ. செத்து போயிடும்டா. நம்மள கேட கூட 2 நாள் ஆயிடு ப்ரோ. எனக்கு தெரியும் அவன வந்தாதானே. சரி பட் அப்படி அடி வாங்க போறோம் போய். ஏய் கம்ப்ளீட் என்னடா முன்னிட்டு இருந்த மாதிரி முன்னாடி பார்க்கவே நான் அதுக்கு தான் உன்னை பின்னாடி விட்டேன். தூக்கட்டா டேய் ஒன் வே பார்க்க மாதிரி இருக்குடா. ஒரு யாரு யாரோ பேசுறாங்க ப்ரோ அது இங்க வந்து சொல்லாத ப்ரோ. போ ப்ரோ. இங்க இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே போயிடலாம். கேக்குது ப்ரோ மலையாளம் பேசுறாங்க. அதான் இங்க பாரு ப்ரோ அவன் மலையாளத்துல பேசுறது ஓகே. இங்க இருந்து போலாம் வெளியே ப்ரோ போலாம். நான் ஆளாவதா இருக்கடா. என்னடா இது போயிடு ப்ரோ. என்னடா நீ பக்கத்துல இருக்குடா. யாரா அப்படி வர? ஏய் அது பக்கத்துல வந்து அப்படியே நிடிச்சா இவ்வளவு இருக்குடா. போலாம் வெளியே போலாம். நீ வர கலப்பி விட்ட. போய் மூச்சு விடல. டேய் டேய் இருடா ஃபர்ஸ்ட் தடவை போனா தைரியமா போனோம். நீ ஓடி வந்த 4வது எனக்கு தான் அப்படி விழுறனா. எங்கயா பார்த்த? ஏய் இல்லடா சவுண்ட் கேக்குது. உங்களுக்கு மேல தான் கேக்குது இப்போ. ப்ரோ எனக்கு விஷயமும் தெரியல சவுண்ட் மட்டும் கேக்குது. வாடா வாயா வாயா வாயா. அவ்வளோ விடுடா. மோல் ஆறீங்கடா. டேய் அங்க கேக்குது அப்படி போங்கடா மேல ஊந்துற போயிடுச்சு. யாரா நீங்க? ஜஸ்ட் வர இதுல இப்படி இருக்கு. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களால பேச முடியுமா? என்னோட நீங்க പറയാനുണ്ടോ? ரெஸ்பான்ஸ் வர மாதிரி இருக்கு. ஆனா என்ன ஒன் மாதிரி புரிய மாட்டேங்குது. எனக்கே புரிய மாட்டேங்குது. நீ என்ன கேக்குற? சாரி எனக்கு மலையாளம் தெரியும். ப்ரோ நல்ல புறாவா? நாசமா வச்சுக்கோங்க. இங்க ஆள்லாம் இல்லடா. ஆள் ஏன்டா உள்ள வர முடியும்? ரூம் போடலாம். இந்த லைட்டிங் ஆன் பண்ணி கேமரா நோட் பண்ணல போல. இப்போ அவங்க பேசுற சவுண்ட் கேட்டுது. കുറെ നേരമായിട്ട് ഞങ്ങൾ ആരും ഫോളോ ചെയ്യുന്നുണ്ട്. இந்த மாதிரி சப்பையில நம்ம இது வரைக்கும் வந்ததே இல்லடா. என்னடா கெமிக்கல் ராஜு மூச்சு வச்சுக்கோ. കുറെ നേരമായിട്ട് ഞങ്ങൾ ആരും ഫോളോ ചെയ്യുന്നുണ്ട്. ப்ரோ நான் சொல்றது நீங்க கேட்கவே இல்லை. அவங்க ரொம்ப நேரமா ஒரு மாதிரி பழத்தாம இருந்தது. அவங்க இப்போ ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஏதோ ஒரு கேட்டது எனக்கு சவுண்டு. சத்தியமா இவர் ஏதோ பேசினாரு. இப்போ ஏதோ உண்டோன்னு கேட்டாரு. இப்போ ஏதோ பேசுற மாதிரி எனக்கு கேட்டது. നിങ്ങൾക്ക് ഞങ്ങളോട് എന്താ ദേഷ്യം? உனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு எங்க மேல என்ன கோவம் கேட்டேன். ஒரு ഡയലോഗ് 2 വാട്ടി சொல்ல வேண்டியிருந்தாடி. മുകളിൽ ആരോ നടക്കുന്നത്? தெளிவா நடந்து போற மாதிரி இருக்கு.
ரொம்ப நேரமாக ஒரு மலையாளத்திலே கேட்டுருக்காரு. நம்ம தமிழில் யாருமே இல்லையா இங்கே? இல்லாட்டி இப்போ சத்தம் போடுறதுல தமிழ் தானா? ஒருவேளை இவர் கேட்குறது இல்லை, புரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் இவர் கேட்டதாக ரெஸ்பான்ஸ் வருது இல்லை, ஆனால் தமிழுக்கும் புரியுது. ஆனால் எனக்கு வந்து இங்கே தமிழ்நாடுங்க இருக்கலாம். மேபி இந்த கேரளாக்காரங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப இதுவாகி கூட என்னடா பார்த்தோம் சார்? இதே போகுது. அதான் இது. ஓ நீங்கள் போகலாம். கட்டிட்டே இருக்கு பார்த்து பார்த்து. என்ன வேணும் உங்களுக்கு? அவனை கேப்சர் பண்ண பார்த்து ஓடுறோம். அதே இடத்துல உள்ள சுத்தி ரெண்டு ஃபுல்லா வச்சு எதுவுமே இல்லடா. ஒண்ணுமே அந்த இடத்துக்கு வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் ப்ரோ. இதுக்குள்ளே அப்படி எப்படி இருக்கு? இது நம்ம ஆக்சுவலாக அந்த வீடு உள்ள போய் போனோமா? நம்ம கீழே இறங்கி இல்ல இதான் லேண்டு. गाइस நேரா ஒண்ணும் புரியவே இல்ல. ஒரு மாதிரி பசில் எங்கயோ நுழைஞ்சு எங்கயோ அவங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள அப்படியே சபை மாதிரி இருந்துச்சு. உள்ள இருந்து பாருங்க, நாங்க வந்த இடத்துக்கு மறுபடியும் வந்துட்டோம். ரோடு யா கன்ஃபியூஷனா இருக்கு. ஒருவேளை நம்மளுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள ஏதோ பேசுற மாதிரியே கேட்டுட்டு இருக்கு அப்பத்துல இருந்து. ப்ரோ எங்களுக்கு புரியல. மலையில உனக்கு ஏதாவது அவங்க பேசுறது புரியுதா? இது நான் என்ன லாங்குவேஜ் எடுத்து இல்ல கத்துறது விட்டுரு. அதை தாண்டி ஒரு மாதிரி பேசுறாங்க. இல்ல மச்சான் அதேதான். ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு இது அண்டர் மாதிரி கம்யூனிகேட் பண்றது பிரச்சனை இல்லை ப்ரோ. நம்ம தமிழ்ல பேசினா கூட ஏதோ ஒரு வேல்யூபிளான ஏதாவது ஆன்சர் இருந்துச்சா பரவாயில்ல. இது எதுவுமே இல்லையே. ஒரு நாள் ஊனு கத்துறோம். அது என்ன எடுத்து அவங்க பேசுறதே புரிய மாட்டேது நம்மளுக்கு சுத்தமா. இங்க வந்துருங்க, இப்படி வந்துருங்க. அந்த சைடு வேணாம், அந்த சைடு வேணாம், அப்படி வந்துருங்க. வா வா வா. நீங்க ஓட ஆரம்பிச்சுன்னா ஊந்துடும். ஏதோ கொஸ்டின் பேசுற மாதிரியே இருக்குடா. இந்த 2-3 பேர் சைலண்டா யாருக்கும் தெரியாம பேசிப்பாங்க பாரு. ஃபாலோ பண்ணு ப்ரோ. ஒரு நிமிஷம் இரு ப்ரோ. படங்களுக்குள்ள கிளியரா கேக்குது. ஆனா அவங்க பேசுறது இப்போ விளங்க மாட்டேங்குது ஒண்ணுமே. வேணா இங்கதான்டா இருக்கு. இங்கதான்டா இருக்கு. அது எங்க இங்கதான்டா இருக்கு. சைலண்டா இருக்கு. திரும்பி கீழே இறங்குறதா? கஷ்டம். ஆமா எலி சொல்ற மாதிரி பூந்து பூந்து எங்கிருந்து வெளியே வருது. என்னடா பண்ண போற? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த அண்டர் கிரவுண்ட்னால நமக்கு இது மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு போல ப்ரோ. இங்க பாரு. கேமே சதுக்குள்ள கேட்டேங்க. வேறங்களா இங்க பாரு. நீங்க ஸ்டார்ட் பண்ணி போய் இல்லடா இல்ல ஸ்டார்ட் பண்ணி வந்திருக்கேன். இங்க பாரு. ரெண்டு சைடு கவர் பண்ணுவோம். மேலேயும் பார்க்கட்டும், கீழே பார்க்கலாம். சரி சரியா? சரி ஓகே. ஏன்னா ஒன்று கீழே போனால் நமக்கு மேலே கேட்குது, மேலே போனால் கீழே கேட்குது. ஓகே, ரெண்டு சைடு கவர் பண்ணுவோம். பக்கா. ஸோ கரெக்டாக இருக்கும். ஓகே பக்கா வண்டி தான் போலாம். நம்ம ஏதோ ஒரு போலாம். நீங்க தமிழ்ல கம்யூனிகேட் பண்ணுங்க, நான் மலையாளத்துல கம்யூனிகேட் பண்றோம். என்னாச்சு? என்னாச்சு? உன்னோட சேஃப்டி கேஸ் இல்லையா?
வா ப்ரோ ஆட்டு ஷேக் மட்டும் பண்ணு ப்ரோ. நல்லா போ. நீங்கள் டவுனில் போகிறீங்களா? கீழே போகிறாங்க அவங்க. ப்ரோ இப்படி போ. ஓகே நம்ம இங்கே ஆரம்பிச்சு அந்த எண்ணில் போய் போகலாம் நம்ம 2 பேரும். சரியா? ஃபுல்லாக பார்த்து ஐயோ காய்ஸ், இந்த இடத்துல வந்து எதுக்கு தேவையில்லாம போகணுன்னு தோணுது. எனக்கு நார்மல் பில்டிங்னா கூட கொஞ்சம் சமாளிச்சிடலாம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கிடக்கு ஒரு மாதிரி பயம்பரு. அண்டர் கிரவுண்ட்லேயோ மேலேயோ வந்து அலைய விட்டுட்டுருக்கு. நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. அதான் 2 பேர் மேலே 2 பேர் கீழே. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்டுறோம். கைஸ் இந்த இடம் வந்து ஒரு மாதிரி பூமிக்குள்ளே இருக்குது. ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல. புதுசாக இருக்குது, டக்கு டக்குன்னு மாட்டுது. அதே மாதிரி லைட்டாக கற்றுனாலே ஒரு மாதிரி பாம்பான்னு கேட்குது. மூச்சிடவும் முடியல. இங்கே ஏதோ பார்த்தாங்க இருக்கு. சொல்றா விக்ரமே, நான் வரேன். இந்த லாஸ்ட்ல தான் இருக்கேன். விக்ரமே, விக்ரமேங்க அவன் இது உள்ள இருக்கான். என்ன என்னை கூப்பிட்டப்போ எனக்கு இங்கேருந்து கூப்பிட்டு தானே நீ? நான் இங்கே ஏதோ போன மாதிரி இருந்துச்சுன்னு உள்ளே போனேன். யோ நீதாயா? நீ இது உள்ளதான்டா போன. அவரு இங்கே சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்படுங்க. ப்ரோ அங்கதான் நிக்கிறாரு. இங்கே தான் இருக்கேன். என்னாச்சு? தெளிவா நீ தான் என்ன கூப்பிட்ட. நான் கூப்பிடல ப்ரோ, ஆடியன்ஸ்க்கே தெரியும். நான் இங்கே கேமரா எடுத்து இந்த பக்கம் போயிட்டு இருக்கேன். அப்துல் இங்க வான்னு சொல்லி கூப்பிட்டேன். வெளியே பார்த்துட்டு திரும்ப அது உள்ளதான் போனாங்க. ஏன் உனக்கு எதுவும் கேட்கல வாய்ஸ்? வாய்ப்பே இல்லை ப்ரோ. ப்ரோ நான் பேசினது என்னன்னா இதில் உங்களுக்கு தெரியுதா? எனக்கு போன வாட்டி ஒரு இடத்துல அப்துல்லா ப்ரோ வாய்ஸ் கேட்டது ஞாபகம் இருக்கா? அப்படிலாம் இருக்காத நீ வேற. அவரு அங்கே உள்ள ஏதாவது பேசியிருப்பா, அதை எக்கோ கேட்டு நான் தெளிவா பேச முடியும்ன்றது உங்களுக்கு தெரியும். நான் எப்படி கதிகளையும் நின்றுன்றதும் உங்களுக்கு தெரியும். அப்படியே நல்லா பேசா? சத்தியமா கேட்டேன். எனக்கு இப்போதான் ரியாக்ட் ஆக மாட்டேங்குது. தெளிவா சொல்றேன், 100% இதுல உன் வாய்ஸ் நீ எடிட்டிங்ல பாரு, நீ கூப்பிடுறது இதுலயே கேட்கும். அப்படி ப்ரோ நான் இந்த பக்கம் பார்த்துட்டு பேசிட்டே போனேன். ஆக்சுவலாக என்ன பிளான்னா, நாங்கள் இங்கேருந்து லாஸ்ட்டு மீட் பண்ணுற மாதிரி தான் பிளானு. இங்கே ஏதோ போனால் மாதிரி சுற்றி நான் உள்ளே போனேன். ஆக்சுவலாக அவங்க கூட அவங்க பார்த்தான்னு நினைக்கிறேன். வந்து ஒரு நான் கூப்பிட்டேன்ற மாதிரி சொல்கிறாரு. நான் இங்கே நான் இந்த காரணம் இருக்கேன். அப்துல் ப்ரோ எனக்கு கிராஸ் பண்ணி ரைட் பண்ணாரு. நான் என் தலைக்கு மேல தான் இருந்தான். அவனுக்கு கேளு, உனக்கு விக்ரமோட வாய்ஸ் கேட்டு இந்த காரணம் என்னன்னா என்னன்னு கேடுச்சு ப்ரோ ஒரு நிமிஷம். அப்துல் அந்த மாதிரி கேட்டுது. அவர் நான் ரைட்ல ஃபாலோ பண்ணா நான் பார்த்து தான். ஏன்னா மேல தான் நின்னேன். நான் ஒண்ணு கேட்க போறேன். ப்ரோ இப்ப கேமரா வந்தான் விக்ரம் பையன். இன்னொன்னு இவன் இப்படிதான் வந்தான். விக்ரம் இப்படிதான் வந்தான். பின்னாடி ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு, அப்படியே யூ டர்ன் பண்ணி இது உள்ள போனா. நான் கேப்சர் பண்ணிக்கலாம் அவன் போனதை. அவரு விக்ரம் சொல்லிட்டு ஏதோ வரேன்னு சொல்லிட்டு அப்படியே ரைட் எடுத்தாரு. என் போன்ல அப்படியே கேப்சர் பண்ணாரு. ஒரு சரி அப்துல்